This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. பாஜகவுக்கு கூட்டணி கட்சிகளின் நிபந்தனைகள் என்னென்ன என்று பார்க்கலாம். 2 முறை பெரும்பான்மையுடன் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பாஜக சபாநாயகர் பதவியை விட்டுத் தருவதில் அந்த கட்சிக்கு சிக்கல் இருக்கிறது. கூட்டணி கட்சிகள் முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சகங்களை கோருவதாகவும் தகவல் இருக்கிறது. பாஜக கூட்டணியில் இருந்தாலும் நிதிஷும் சந்திரபாபு நாயுடுவும் ஆதரவளிக்க நிபந்தனைகளை விதிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது ஒருபுறம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து மூத்த செய்தியாளர் கணபதி இணைகிறார். கணபதி, இன்று காலையில நேரலையில பேசும்போது கூட நீங்க தெரிவிச்சிருந்தீங்க, இன்றைய நாள் மிக முக்கியமான நாள், கூட்டணி ஆட்சி அமைக்க தான் பாஜக முனைப்பு காட்டி வருகிறது, அதுதான் வேற வழியும் இல்லை அப்படின்ற பட்சத்துல நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய நிபந்தனைகள் என்ன? சபாநாயகர் பதவி கோருகிறார்களா, இல்ல முதலமைச்சர், துணை முதலமைச்சர், உள்துறை அமைச்சர் போன்ற பதவிகள் ஏதேனும், பிரதமர், துணை பிரதமர், உள்துறை அமைச்சர் போன்ற பதவிகளை கோருகிறார்களா? என்ன நிபந்தனைகள்? கூட்டணி கட்சிகள் முக்கிய அமைச்சர் பதவிகளை கேட்பது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி, இந்த 2 கட்சிகளுமே சபாநாயகர் பதவி தங்களுக்கு வேண்டும் என்கிற விருப்பத்தை பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களிடம் தெரிவித்திருக்கின்றன. இதற்கு காரணம் என்னவென்றால், தற்போது மக்களவையிலே எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லை, கூட்டணி ஆட்சியே நடைபெறக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே இத்தகைய சூழலில் சபாநாயகர் பதவி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என கருதப்படுகிறது. சென்ற முறை பாரதிய ஜனதா கட்சி சபாநாயகர் பதவியை தன்னிடமே வைத்திருந்தது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஓம் பிர்லா சபாநாயகராக இருந்தார். அதற்கு முன்பும் சபாநாயகர் பதவி பாரதிய ஜனதா கட்சியிடமே இருந்தது. சென்ற முறை துணை சபாநாயகர் பதவிக்கு கூட யாரையும் நியமிக்கவில்லை. பாஜக தன்னுடைய சபாநாயகரான ஓம் பிர்லாவே முக்கியமான முடிவுகள் அனைத்தையும் கவனிக்கட்டும் என்ற எண்ணத்தில் இருந்தது. ஆனால் இந்த முறை அப்படி இருக்கக்கூடாது, சபாநாயகர் பதவி எங்களுக்கு வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சிக்கு முக்கிய தூண்களாக தற்போது விளங்கும் தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் 2 கட்சிகளுமே தெரிவித்திருக்கின்றன. இன்னொரு முக்கிய கோரிக்கை இந்த 2 கட்சிகளிடமிருந்து வந்திருக்கிறது. சந்திரபாபு நாயுடு ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பதை விரைவாக நடத்தி காட்ட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் தெலுங்கானா, ஆந்திரா என மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட சமயத்திலிருந்தே ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருகிறது. முன்பு முதல்வராக இருந்த ஜெகன் ரெட்டியும் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். தற்போது அவர் தோல்வி அடைந்து அதற்கு பிறகு சந்திரபாபு நாயுடு முதல்வராக பதவியேற்க இருக்கும் சூழ்நிலையிலே சந்திரபாபு நாயுடுவும் அதே கோரிக்கையை வலியுறுத்துகிறார். அதே போலவே பீகார் மாநிலம் பின்தங்கி இருக்கிறது. ஏற்கனவே பீகார் மாநிலத்திலிருந்து ஜார்க்கண்ட் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பீகார் மாநிலத்துக்கு சிறப்பு நிதி சலுகைகள் வேண்டும் என்கிற அந்த சிறப்பு அந்தஸ்தை பீகார் மாநிலத்தில் முதல்வராக இருந்து வரும் நிதிஷ்குமார் வலியுறுத்தி வருகிறார். இப்போது அந்த கோரிக்கை விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது அவருடைய முக்கியமான விருப்பமாக இருக்கிறது. ஆகவே இந்த 2 கட்சிகளுக்கும் சபாநாயகர் பதவி, மாநில சிறப்பு அந்தஸ்து மற்றும் பல்வேறு முக்கிய அமைச்சர் பதவிகள் ஆகியவற்றை பாஜக கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி பாஜக சமாளிக்கும் என்பது இன்றைய ஆலோசனைகளில் இருந்து தொடங்கி தெரிய வரும். ஆகவேதான் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் மிகவும் முக்கியமான ஆலோசனை கூட்டமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்திலே சிராக் பாஸ்வானுடைய கட்சி, அப்னாதல் மற்றும் ஜெயந்த் சௌத்ரியின் கட்சி ஆகிய பல்வேறு சிறிய கட்சிகள் பங்கேற்கின்றன என்றாலும் அவற்றுக்கும் அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து வருகிறது. தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக யாரும் வெற்றி பெறவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தமிழகத்திலிருந்து மீண்டும் யாருக்கேனும் அமைச்சர் பதவி அளிக்கப்படுமா? அப்படி என்றால் அது பாஜகவை சேர்ந்த ஒருவருக்கா அல்லது கூட்டணி கட்சியை சேர்ந்தவருக்கா என்ற பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கின்றன. இதற்கெல்லாம் இன்றைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனைக்கு பிறகு முக்கியமான சுவாரஸ்யமான விடைகள் தெரிய வரலாம். திலகவதி, இப்போ நிதிஷ்னுடைய ஆதரவோ அல்லது சந்திரபாபு நாயுடுனுடைய ஆதரவோ இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது தேசிய ஜனநாயக கூட்டணியினால, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில இவர்கள் இருவரது நிபந்தனையையும் பாஜக ஏற்றுதானே ஆக வேண்டும். அந்த கட்டாயம் பாஜகவுக்கு இருக்கிறது அல்லவா?
அதே போல இன்னொரு தகவலையும் நம்ம பார்க்கிறோம் கணபதி. தேஜஸ்வியும் நிதிஷும் ஒரே விமானத்தில் பயணிக்கிறார்கள் என ஒருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டமும் இருக்குது, அதே போல மாலை 6 மணிக்கு இந்தியா கூட்டணியோட ஆலோசனை கூட்டமும் இருக்குது. ஒரே விமானத்தில் இவர்கள் பயணிப்பது திட்டமிட்டதா எதிர்ச்சியாக நடந்த ஒன்றா? நிச்சயமாக. அதாவது பீகார் தலைநகரான பட்னாவிலிருந்து டெல்லிக்கு அதிக விமான சேவைகள் இல்லை. ஆகவே 2 பேரும் இன்று கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நேற்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் சமயத்திலே அவர்களுடைய சொந்த மாநிலத்தில் இருந்தார்கள். இன்று அந்த முடிவுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்ட பிறகு 2 பேருமே அங்கிருந்து கிளம்பி வருகிறார்கள். காலை விமானத்திலேயே கிளம்பி வந்தால் மாலையிலே கூட்டத்தில் கலந்து கொள்வது சுலபமாக இருக்கும் என்பதால் 2 பேரும் ஒரே விமானத்தில் வருகிறார்கள். இது தற்செயலாக நடந்ததுதான். ஆனால் பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை நிதிஷ்குமார் ஏற்கனவே பலமுறை கூட்டணி மாறியிருக்கிறார். பாஜகவுடனும் கூட்டணி மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியுடனும் கூட்டணி, 2 கூட்டணிகளிலுமே அவரே முதல்வராக இருந்திருக்கிறார். ஆகவே மீண்டும் ஒருமுறை அவர் அப்படி கூட்டணி மாறினால் என்னாகும், அத்தகைய சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்பதும் பாரதிய ஜனதா கட்சியின் இன்னொரு ஆலோசனையாக இருக்கிறது. இப்போதுள்ள நிலவரப்படி சந்திரபாபு நாயுடு அல்லது நிதிஷ்குமார் 2 பேரில் ஒருவருடைய ஆதரவு இல்லாவிட்டால் பாஜகவால் சமாளிக்க முடியும். ஆனால் 2 பேருடைய ஆதரவும் இல்லாவிட்டால் சமாளிக்க முடியாது. ஆகவே அந்த 2 கட்சிகளையுமே தங்களுடன் இணைத்து நெருக்கமாக வைத்திருக்க வேண்டும் என பாஜக விரும்புகிறது. அத்தகைய ஒரு கட்டாயத்தை தான் நேற்றைய தேர்தல் முடிவுகள் அளித்திருக்கின்றன. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி. இன்றைய நாள் மிக முக்கியமான நாள். நீங்க சொன்னது போல பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நிபந்தனைகள் எல்லாம் இந்த கிங் மேக்கர்ஸ் இருவரும் வைக்கிறார்கள் அப்படின்னு. பாரதிய ஜனதா அதற்கு எவ்வாறு தீர்வு காண்கிறது என்பதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.